गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சாட்சாத் வைகுண்டவாசியோடைய அப்பாவா இருக்கக்கூடிய வசுதேவர், அம்மாவா இருக்கக்கூடிய தேவகி, அவாலே எப்படின்னா இந்த கம்சனால ஜெயில போடப்பட்டு இப்ப பகவான் போய் கம்சனை சம்ஹாரம் பண்ணி விடுவிக்கிறார். அப்படி விடுவிச்சுட்டு இந்த பகவானுடைய காரியத்தெல்லாம் நினைச்சு பார்த்தா அவளுக்கு இந்த பகவானுடைய மகாத்மியம் தான் தெரியறது. புத்திரவாத்சல்யம் ஏதோ இருக்கு, ஆனா கொஞ்சம் சங்கையோடைய பயந்து இருக்கா. எப்படி இந்த மாதிரி தன்னுடைய அந்த மகிமைகள் காண்பிக்கும் போது யசோதை கிட்ட அந்த யோகமாயை வர வச்சு அதை மறைச்சாரோ, அதே மாதிரி வசுதேவருக்கும் தேவகிக்கும் புத்திரவாத்சல்யம் பெருகிறது போல தன் யோகமாயை கூப்பிட்டு இங்கேயும் மறைக்க சொல்றார். அப்படி மறைச்சதுக்கு அப்புறம் இப்ப பரிபூர்ண புத்திரவாத்சல்யம் வருது தேவகிக்கு, வசுதேவருக்கும் வருது. இந்த கிருஷ்ணரை பார்த்து எத்தனை வருஷம் பிறந்தது போது பார்த்தது. அதுக்கப்புறம் போய் பார்த்தா இதனால கம்சன் ஏதாவது பண்ணி குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோன்னு இத்தனை நாளா கிருஷ்ணரை பார்க்காம இருக்கா. எப்படி இருக்கும் ஒரு அம்மாவனுடைய நிலை? 11 வருஷங்க அப்புறம் இந்த குழந்தைய பார்த்த உடனே கட்டி கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்படி கிருஷ்ணரை பார்த்து உருகிறா தேவகி. உடனே பகவானும் அப்பா அம்மாவோட கையை பிடித்து கொண்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்கோ. எந்த ஒரு தாய்க்கு இந்த குழந்தை சின்னப்ப வளரும் போது அதனுடைய மழலை சொல், அப்புறம் அது நடக்கிறது, அது ஓடுறது, இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அந்த சின்னப்பதான அதை ரசிப்பா. அந்த மாதிரி உள்ள ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல. அதனால என்னை நீங்க மன்னிக்கணும். எனக்கு இப்ப 11 வயசாயிடுத்து. அந்த பாலகனாக இருக்கும்போது, கௌமாரனா இருக்கும்போது, பௌகண்டமா இந்த வயசுல இருக்கிற என்ன உங்களுக்கு அனுபவிக்கிறது போல நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கோ. மேல என் வாழ்க்கை முழுக்க, என்னுடைய ஜீவிதம் முழுக்க உங்க கூட இருந்துட்டு உங்களுக்கு பரமானந்தத்தை கொடுக்குறேன். அப்பா அம்மாவா இருக்கக்கூடிய நீங்க என்னை மன்னிக்கணும்னு கிருஷ்ணரே வசுதேவரும் தேவகி அம்மாட்டையும் இப்படி பிரார்த்தனை பண்ணி கேட்கிறார். வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு அப்பா அம்மாவுடைய பெருமையை இங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றார். தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட என்னன்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைக்கு அவ தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தன்னுடைய சமயத்தை, தன்னுடைய அந்த பணம் எல்லாமே எதெல்லாம் அவ ஆசையா செய்யறாளோ அதுக்கு பதில் பண்ணணும்னு இந்த புத்திரன் 100 வருஷம் சிஸ்ரூஷ பண்ணினா கூட அதுக்கு நிகராகாது. அப்படி அப்பா அம்மா எதுவுமே எதிர்பார்க்காதபடிக்கு அந்த குழந்தைக்கு செய்வா. அதுதான் அப்பா அம்மாவுடைய அன்பு. அந்த மாதிரி இந்த புத்திரன் இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சு அவன் ஆயுசு முழுக்க இதே காரியமா இருந்தாலும் அவனால பதில் பண்ண முடியாதுன்னு அப்பா அம்மாவுடைய வாத்சல்யத்தையும் அவனுடைய அந்த குழந்தைகள் விஷயத்துல அவ பண்ண தியாகங்கள் எல்லாத்தையும் பகவான் இப்படி சொல்ற. அப்படி சொல்லிட்டு அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது அவளுடைய பேச்ச சத்தியமா கேட்கணும் அப்படின்ற. அவளை அலட்சியப்படுத்திட்டு இருந்தா பகவானுக்கு பிடிக்காது அப்படின்னு பகவான் தன் வாக்குனால சொல்லி, ஒரு கால் அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது அவ பேச்சு கேட்காம அவன் இருந்தான்னா, அவ போனதுக்கு அப்புறமா அவன் இருக்கான்ல, அவ போனதுக்கு அப்புறம் அவன் சாப்பிட்ற சாப்பாடு முழுக்க அமேத்தியம்தான். மலத்தை சாப்பிடுவது போலதான், மலத்துக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் சமந்தான். அப்பா அம்மா பேச்சு கேட்காதபடிக்கு வாழறவனே ஒரு ஜந்து போலன்னு சொல்லி பகவான் இப்படி அப்பா அம்மாவுடைய பெருமையை தன் வாக்குனால சொல்ற. அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது அவ எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்கா, இவன் பாட்டுக்கு பணத்தை சம்பாதிச்சுட்டு சௌக்கியமா இருக்கான். அவளை கண்டுக்காம இவன் இருந்தான்னா அந்த புத்திரன் நடமாடும் பிணம் அப்படின்ட்டு. அவன் மூச்சு விட்டும் பிரயோஜனம் இல்லை, மூச்சு உடல்னாலும் பிரயோஜனம் இல்லை, நடமாடும் பிணம் போல. ஒரு அப்பா அம்மா கஷ்டப்படுறான்னா அவளுடைய கஷ்டத்தை போக்குறது தான் முதல் காரியமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவாக தான் இருக்கணும். அப்படி அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது அதை கண்டுக்காம இங்கே அவன் சௌக்கியமா இருந்தான்னா அவன் ஒரு பிணம் மாதிரி தான் அப்படின்னு அப்பா அம்மாவுடைய பெருமையெல்லாம் சொல்லி, நான் 11 வருஷம் உங்களை பிரிஞ்சு உங்களுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அப்பா அம்மா இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால நீங்க என்ன மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிச்சுக்கணும்னு வைகுண்டவாசி 11 வருஷம் தான் அப்பா அம்மாவை கண்டுக்காததுனால க்ஷமாபனை கேட்கிறாராம். அப்பா அம்மாவுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி. இப்படிலாம் சொன்ன உடனே தேவகி கிருஷ்ணரை தூக்கி வாரி அணைச்சி கட்டிண்டு, அப்பா நீ இப்படிலாம் சொல்லலாமா? நீ வைகுண்டவாசின்னு சொல்லிட்டு தானே பிறந்த. அப்பேற்பட்ட பிரபு எங்க வேணாலும் பிறக்கலாம், எங்க 2 பேரையும் அப்பா அம்மாவை நினைச்சு பிறந்தையே, அந்த பாக்கியமே எங்களுக்கு போதும். நாங்க என்ன, நாங்கள் தெரிஞ்சுதானே நாங்க தானே உங்களை கொண்டு விட்டோம்.
நான் என்ன உன்னை தனியா வந்து நீ எங்கள்கிட்ட சொல்லிக்காம நீ போனியா? எங்களுக்கு தெரிஞ்சுதானே கொண்டு விட்டோம். நீ வந்து எங்க இருந்தாலும் சரி உயிரோட சௌக்கியமா இருந்தா போதும்ன்றதுனால தானே நாங்கள் தானே உன்னை கொண்டு விட்டோம். அதனால இதுல உன் தப்பு எதுவும் இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா 11 வருஷம்க்கு அப்புறம் உன்னை பார்த்துட்டேனே, இதுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். இல்லைன்னா என் உயிர் என்னைக்கோ போயிருக்கும் உன்னை பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு தேவகி அம்மா கிருஷ்ணரை வாரி அணைச்சி கட்டிக்கிறா, பலராம சுவாமியை கட்டிக்கிறா. வசுதேவரும் வந்து கிருஷ்ணரையும் பலராம சுவாமி கட்டிண்டு அன்னைக்கு அவ பட்ட ஆனந்தத்தை சொல்ல முடியாது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்றார். அப்படி கிருஷ்ணரை பார்த்து சந்தோஷம். இதுக்கு மேல கிருஷ்ணர் தன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரோன்னோ அது வேற அவளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கு. இப்படி அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி மேலே யாரு ஜெயிக்கிறாளோ அந்த ராஜாவை ஜெயிக்கிறாளோ அவளுக்கு தானே அந்த சிம்மாசனம். உடனே கிருஷ்ணர் தான் உக்காந்துன்னு பரிபாலனம் பண்ணலையா. இந்த கம்சனுடைய அப்பா உக்ரசேனன் இருக்காராம். அந்த உக்ரசேனரை கூப்பிட்டு சொல்லி, யயாதியினுடைய சாபத்தினால யாதவ வம்சத்துல எது வம்சத்துல வந்த எங்களுக்கு சிம்மாசனத்துல உக்காந்துட்டு பரிபாலனம் பண்றதுக்கு உள்ள யோக்கியத்தை கிடையாது. அதனால நீங்கள் உக்காந்துட்டு பரிபாலனம் பண்ணுங்கோ. நீங்க சொல்ற கட்டளையை நாங்க சிரசா வகிச்சு ஏத்துக்கிறோம். நீங்க தர்மாத்மான்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த கம்சனுடைய அப்பாவை உக்ரசேனனை உட்காத்தி வச்சு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து அழக பார்க்கிறார் கிருஷ்ணர். அப்புறம் என்ன பண்ணினார்னா, இந்த கம்சனுடைய பயத்தினால யாதவர்கள்லாம் இங்கேருந்து கிளம்பி அவாவா எங்க இடம் இருக்கோ ஒளிஞ்சுண்டு அவ வாழறார்களாம். நல்ல வசதியாக மாளிகையோட இருக்கக்கூடிய இந்த மதுரையில் இருக்கக்கூடிய யாதவர்கள் கம்சனுடைய பயத்தினால கிளம்பி போயிட்டா, எங்கெங்கெல்லாம் இந்த மதுராவாசிகள் போயிருக்காளோ அவ எல்லாரையும் திருப்பி மதுரைக்கு வர வைக்கிறாராம். எல்லாரையும் அமைச்சு கம்சன் வதம் எடுத்து அவாவா தன்னுடைய ஊருக்கு அவசியம் வந்து இங்கே வந்து தங்கிண்டு சௌக்கியமா இருக்கணும். சொந்த ஊர் விட்டுட்டு வேற ஊர்ல போய் தங்கிண்டு வாழறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால உடனே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேல எல்லாரையும் சொல்லி அனுப்புறார். அப்படி சொல்லி அனுப்பிச்சு எல்லாரும் இங்க வருவது போல பண்றார். அப்படி அவ வந்தான்னா ரொம்ப நாளா பல வருஷங்கள் வெளியூர்ல இருந்தான்னா இங்க வந்து என்ன பண்ணுவா? அப்ப என்ன பண்றாருன்னா, யாராருக்கு இந்த ஊர்ல சொத்து இருந்ததோ அதே சொத்தையே அரசாங்கத்திலேருந்து மீட்டு அத்தனையும் அவ பேர்ல எழுதி கொடுத்து நீங்க உங்க சொத்தோட நீங்க சௌக்கியமா இருங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்றாராம் கிருஷ்ணர். அவளை வர வைக்கிறதோட தான் இருக்கலாம்ல. அப்படி இருக்காதபடிக்கு அவளுக்கு வேணுங்கிற ஜீவனாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அவ எல்லாரும் மதுரையில முன்பு மாறி பழைய மாறி மதுரையை சோபிக்க மாதிரி பண்ணார். இந்த கம்சன் வந்துதான் வந்து அல்லோல கல்லோல படுத்திட்டான் இந்த மதுராவை. அவன் ஏதோ அராஜகம் பண்ணிண்டு அவன் சொல்றதான் சட்டன்றது போல. இப்ப கம்சன் இல்லாம பழைய மாதிரி மதுரை அப்படியே ஜொலிக்கிறது. ரொம்ப அற்புதமாக எல்லோரும் யாதவர்கள் வந்துட்டா அவாவா தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு சாந்தமாக அப்படி மதுரையானது பழைய மாதிரி ஆச்சு அப்படின்னு பிரம்மனிஷ்டால் கிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆச்சுன்னு சொல்றார். இப்படி எத்தனை காரியத்தையும் பண்ணி முடிச்சு அப்புறம் அங்க நந்தகோபர் யசோத இந்த கோபர்கள் கோப குழந்தைகள் எல்லாரும் அங்க இருக்கலாம். இன்னும் அவர்களை பார்த்து நந்தகோபரை கட்டிண்டு யசோதம்மாவை கட்டிண்டு மேல பகவான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்பா அம்மாவே இல்லாம அனாதையா திக்கு இல்லாம நான் அந்த நந்தகோகுலத்துக்கு வந்தபோது என்ன ஒரு தன் புத்திரன் போல அதுக்கும் மேல இருந்து என்னை பார்த்துட்டேலே, உங்களுக்கு நான் என்ன பதில் பண்ண முடியும்னு இப்படி நந்தகோபர்ட்டையும் யசோதட்டையும் சொல்றாளாம். நான் உங்க வயத்துல பிறக்கலைன்னாலும் நீங்களும் எனக்கு அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்படி எந்த குறையும் இல்லாதபடிக்கு என்னை சௌக்கியமா வளர்த்தேலே, எங்க அப்பா அம்மா பாத்துக்கிறது போல நான் என்ன பதில் பண்ண முடியும்னு இப்படி நந்தகோபுரம் யசோதையும் கட்டிக்கிறார் கிருஷ்ணர். யசோதம்மா கதர்றா, நந்தகோபுரக்கும் கத்கதம் ஆயிடுறார். ஏன்னா இதுக்கு மேல இவா கிருஷ்ணரை பிரிய போறதுனால அவ மனசானது இப்படி கத்கதமாறுது. உடனே பகவான் சொல்றார், இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஆகையினால இவா கூட கொஞ்ச நாள் நான் இருந்துட்டு அப்புறமா வந்து நான் உங்களை பார்க்கறேன். மேல நீங்க எல்லோரும் அவாவா தன்னுடைய பிருந்தாவனத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றது போல பகவான் சொன்ன உடனே நந்தகோபருக்கும் யசோதைக்கும் போக மனசே இல்லை. ஆனா அவாவா கிளம்பிதான் ஆகணும். அப்படி கிருஷ்ணரை கட்டி கொண்டு தழுவி கொண்டு யசோதம்மா கண்ணும் கண்ணீருமாக, நந்தகோபுரம் கண்ணும் கண்ணீருமாக கிருஷ்ணரை விட்டு பிரியறமேன்னு சொல்லி அவாவா தன்னுடைய ரதத்துல ஏறி கொண்டு பிருந்தாவனத்துக்கு இவா திரும்புறார்கள். வசுதேவர் அந்த 11 வருஷம் முன்னாடி இந்த மதுரா ஜெயில கிருஷ்ணர் பிறந்த போது இத்தனை ஆயிரக்கணக்கான பசுக்களை தான் தானம் பண்ணணும்னு மனசார நினைச்சுட்டாரோனோ. இப்ப வந்து அந்த ஜெயிலேருந்து விடுவிச்சாச்சு, கிருஷ்ணனையும் பார்த்தாச்சு. இப்ப எல்லா வசதிகளும் வந்த உடனே எந்த தானம் பண்ணணும்னு அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டாரோ அந்த தானத்தை இன்னைக்கு பண்றாராம் கிருஷ்ணரை வைத்து கொண்டே. அதான் இந்த தானத்துக்குள்ள மகிமை. நம்மளுக்கு வசதி இல்லாலும் நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம்னா
பகவான் வசதியை கொடுப்பார். அந்த வசதியை வரும்போது கண்டிப்பா பண்ணலான்றது தானத்தினுடைய மகாத்மியம். அப்படி அன்னைக்கு நினைச்சாரானா கிருஷ்ணர் பிறந்த உடனே இத்தனை பசுக்களை தானம் பண்ணணும்னு உடனே இப்ப தீர்மானம் பண்ணினார். அத்தனை பசுக்களும் சம்பதியும் வந்த உடனே தன்னுடைய யாதவர்களுடைய குருவா இருக்கக்கூடிய கர்காச்சாரியரை கூப்பிட்டு முதல்ல அவரை உட்காத்தி வச்சு கிருஷ்ணர் கையாலேயே ஆயிரக்கணக்கான பசுக்கள் மற்ற பிராமணர்கள் எல்லோருக்கும் கொடுத்து கர்காச்சாரியர் வந்ததுக்கு அப்புறம் மேல பலராமருக்கும் கிருஷ்ணனுக்கும் நல்ல முகூர்த்தமா பாரும்போ உபநயனம் பண்ணணும் அப்படின்னு வசுதேவர் சொல்றார். அவசியம் பண்ணிடுவோம்னு அழகா நாளை பார்த்து கிருஷ்ணருக்கும் பலராம சுவாமிக்கும் உபநயனங்கள்லாம் நடக்கிறது. அந்த உபநயனம் முடிஞ்ச உடனே வசுதேவர் யதேஷ்டமாக ஸ்வர்ணம் தட்சிணை எல்லா பிராமணர்களுக்கும் கொடுத்து பிராமணர்கள்லாம் கிருஷ்ணர் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உபநயனம் முடிச்சுட்டு கிளம்புறா. மேல பகவானும் மதுராலேயே அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து கொண்டு சந்தியாவதனம் இத்தியாதிகள்லாம் பண்ணிட்டு அந்த மதுரையில தங்கின்னு இருக்கார். பிருந்தாவனத்துல இருக்கும்போது என்ன சொன்னார், படிப்பெல்லாம் வராதுமா, நான் மாடு மேய்க்கிறேன்னார். இப்ப வயசா எடுத்தவனும் படிப்பு இல்லைன்னா சரி வராதவனும் படிப்பு அவசியம் வேணும்ன்றதுனால இப்ப மேல குருகுல வாசம் பண்ணி தான் படிக்கணும்னு பகவானும் தீர்மானம் பண்ணினார். வசுதேவரும் அப்படியே ஆகட்டும்னு எங்க யாருகிட்ட படிக்க வைக்கலான்னும் போது கஷ்யப்பருடைய வம்சத்துல வந்த சாந்தீபினின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சர்வ கலாசாலை நடத்தின்னு இருக்கார். அங்க போனா வேதம் சாஸ்திரம் மற்ற ராஜநீதிகள் அப்புறம் தனுர்வித்தை எல்லாம் சொல்லி கொடுப்பாராம். அவர் எல்லாம் தெரிஞ்சவர். அங்க படிக்கலான்னு சொல்லிட்டு வசுதேவர் தீர்மானம் பண்ணி பலராம சுவாமியும் கிருஷ்ணரையும் கொண்டு போய் அங்க விடுறார்கள் சாந்தீபி மகரிஷியுடைய ஆசிரமத்துல. அங்க போய் சாந்தீபினி மகரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணி குருகுல வாசத்துல இருக்கலாம். குருகுல வாசத்துல இருந்தாலும் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவா இருந்தாலும் சங்கல்ப மாத்திரத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ண சக்தி இருந்தாலும் குரு சிஸ்ரூஷ பண்ணி கொண்டு குருமாதாக்கு சேவை செஞ்சு கொண்டு அப்படியே குருகுல வாசமானது பண்றாராம். பகவான் யதாக்கிரமம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அப்படி நிறைய விஷயங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டார். கூடவே தனுர்வித்த அப்புறம் இந்த ராஜநீதிகள் இவைகள் எல்லாத்தையும் பகவான் தெரிஞ்சுக்கிறார். விவகாரங்கள்லாம் எப்படி பண்ணணும், எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு சிம்மாசனம் இல்லைன்னாலும் இவர்களும் ராஜாக்கள் போலதான். சிம்மாசனத்துல உக்காந்துட்டு அதுல கிரீட்டம் வச்சுன்னு பரிபாலனம் இருக்காதே தவிர இவாலும் அரசர்களாக தான் இருந்திருக்கா. அதனால ஜனங்களை காப்பாற்றணும்னா அந்த ராஜநீதியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுனால அது எல்லாத்தையும் நன்கு தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி 64 கலைகள் இருக்கு. அந்த 64 கலைகளும் 64 ராத்திரியில தெரிஞ்சுக்கிறார். இந்த சமயத்துலதான் குச்சேலர் சுதாமாவும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. இப்படி சாந்தீபினி மகரிஷியோட ஆசிரமத்துல இருந்து கொண்டு குரு சிஸ்ரூஷ பண்ணி அத்தனை வித்தையும் பகவான் யதாக்கிரமம் தெரிஞ்சுக்கிறார். வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவுக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்துல சமயம் கம்மியா, நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால சீக்கிரமா படிப்பை முடிச்சுட்டு குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணி உபனிஷத்திலே சொல்லியிருக்கு, வேதத்திலே சொல்லியிருக்கு, அதுதானே படிச்சிருக்கேன். ஆச்சாரியாய பிரியந்தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சீஹி சத்யம் வதா தர்மஞ்சரா ஸ்வாத்யாயான்மா பிரமதா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. நீ வேத அத்தியாயனம் பண்ணிட்டு அப்படியே சந்நியாசம் வாங்கின்றாத. வாத்தியார் உனக்கு வேதம் சொல்லி கொடுத்த அந்த குருவுக்கு குரு தட்சிணை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அவர்கிட்ட கேட்கணும் என்ன வேணும்னு. அந்த குரு தட்சிணையை கொடுத்துட்டு அப்படியே சந்நியாசம் வாங்கின்றாத. கிரகஸ்தாசிரமம் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிட்டு யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி ஆசிரமாத ஆசிரமம் கச்சேதுன்னு இப்படிதான் போகணும்னு உபனிஷத்தே சொல்றது. அந்த மாதிரி பகவான் சொல்லும்போது உபனிஷத்திலே சொல்லியிருக்கே, குருதேவா உங்களுக்கு ஏதாவது குருதட்சிணை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்க மனசுல ஏதாவது அபிலாஷை இருக்கான்னு வைகுண்டவாசியே கேட்டார்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டை நீட்டிடுவோம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு. அந்த சாந்தீபினி என்ன சொல்றாருன்னா, வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு லோகக்ஷேமார்த்தம் இந்த பூலோகத்துல பிறந்து நீ எங்கிட்ட வடிச்சைய அந்த பெருமையே எனக்கு போதும்ன்றது போல சாந்தீபினி சொல்றார். ஆனா குருமாதா ஒரு நிமிஷம் கூப்பிட்டு கிட்டக்கு என்ன கேட்டோடனே, கேட்கறது வைகுண்டவாசி இப்படி ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டு அசடு மாதிரி இருக்கிறே, முன்பு சில வருஷங்கள் முன்னாடி இந்த பிரபாச கஷேத்திரத்துல இந்த சமுத்திர கரையில நம்ம குழந்தைய அலைகள் எடுத்துன்னு போயிடுத்தோன்னு அந்த சமுத்திரத்துல காலம் ஆயிட்டானோன்னா நம்ம புத்திரன், அந்த புத்திரன் வேணும்னு கேளுங்கோ, வைகுண்டவாசியா இருக்கிறதுனால இந்த சமயத்துல கண்டிப்பா கொண்டு கொடுப்பாருன்னு குருமாதா சொன்ன உடனே சாந்தீபினி மகரிஷியும் குருமாதா ஆசைப்படுறா, இந்த மாதிரி தன்னுடைய புத்திரன் வேணும் அப்படின்றது போல சொல்ற.
அவ்வளோதானே எம்மாத்திரம்னு சொல்லிட்டு பகவான் இந்த க்ஷணமே நான் போய் மீட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்க அந்த புத்திரன் காலமானானோ, எங்க அந்த புத்திரன் சமுத்திரத்துல அடிச்சுன்னு போனானோ அதே பிரபாச கஷேத்திரத்துக்கு வந்து அந்த சமுத்திர கரையில ஜம்முன்னு நிக்கிறார் கிருஷ்ணர். சமுத்திரக்கல்ல வந்து இப்படி கம்பீரமா நிக்கிறார். அந்த சமுத்திரத்தை பார்க்கிறார். ராமாவதாரம் மாதிரி 3 நாள் சரணாகதி பண்றது, சமுத்திர ராஜா வரதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் போன அவதாரத்தோட முடிஞ்சிருத்து. அதான் சாபமானைய சௌமித்ரேன்னு சொன்ன உடனே நடுங்கிட்டாரோன்னு சமுத்திரராஜா. இப்போ வந்து அடுத்தது அவர் வில்லு அம்பு பானம்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாமளே வந்துருவோம்னு சொல்லிட்டு சமுத்திரராஜா வந்த உடனே பல வருஷங்கள் முன்னாடி இந்த சாந்தீபினுடைய புத்திரன் வந்து உன்னால இங்கேருந்து அடிச்சு செல்லப்பட்டான், அவன் திரும்ப வேணும்ன உடனே இல்லை நான் எதுவும் பண்ணல, இங்க இந்த சமுத்திரத்துல சங்கச்சூடனும் அசுரன் சுத்தின்னு இருக்கான். அவன் இருக்கிறதே பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா ஒரு சங்கு மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுமா. அப்படி கிட்டக்க போய் எடுக்க போனோன்னா அவளை உள்ள அழைச்சிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு அசுரன் சுத்தின்னு இருக்கான். அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், இங்கே உள்ளதான் சுத்தின்னு இருக்கான் அப்படின்னு உடனே பகவான் நேராக அந்த சமுத்திரத்துக்குள்ள குதிச்சார். சமுத்திரத்துக்குள்ள குதிச்சு அங்கங்க தேடினா அவன் சுத்தின்னு இருக்கான் அந்த சங்கச்சூடன்ற அசுரன். அந்த சங்கச்சூடன் அசுரன்ட்ட போய் கேட்டா அவன் வந்து அலட்சியமா பதில் சொல்றான். உடனே கோபத்துல பகவான் அவனை குத்தி சம்ஹாரம் பண்ணி அவன் வயத்தை கிழிச்சு பார்க்கிறார். அவன் வயத்தை கிழிச்சாலும் எங்கேயுமே அவன் அந்த புத்திரன் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால வந்து இங்கெல்லாம் இல்லை அவன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவனை சம்ஹாரம் பண்ணினா அவன் சம்ஹாரம் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய சரீரமே ஒரு சங்கு மாதிரி ஆறுது. அந்த சங்கத்தை எடுத்துட்டு நேரா எல்லாரும் காலமானதுக்கு அப்புறம் எங்க போவா? யமபுரிக்கு தானே போவா. அந்த வைத்தரணி நதிக்கரையில இருக்கக்கூடிய அந்த யமதர்மராஜா இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த நதியை தாண்டி அப்படியே அந்த சங்கநாதம் பண்றார். இந்த சங்கச்சூடன் சங்கமா மாறின அந்த சங்கு எடுத்துட்டு ஊதுறார் அந்த யமபுரியில. பகவானை கண்டு யமதர்மராஜா பூர்ண கும்பத்தெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு கூப்பிடுறான். இங்கே நீங்க வந்திருக்கேலே எங்களுக்கு பரமபாகியம் அப்படின்னு பகவானுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்றாராம் யமதர்மராஜா. என்ன விஷயமா இங்க வந்திருக்கேள் அப்படின்ன உடனே என்னுடைய குரு சாந்தீபினி அவருடைய புத்திரனை இந்த சங்கச்சூடன்னு அசுரன் சாப்பிட்டான். இந்த குருபுத்திரன் இங்க இருக்கானா அப்படின்னு எனக்கு தெரியணும், அந்த குருபுத்திரன் இருக்கானா அழைச்சின்னு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பகவான் சொன்ன உடனே தன்னை ஆட்களை கூப்பிட்டு பார்க்க சொன்ன உடனே இந்த குருபுத்திரன் அங்கதான் இருக்கான். உடனே அந்த குருபுத்திரனை சாதாரண மனுஷனாக ஆக்கி யமதர்மராஜா கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டாராம். இந்த ஒரு சாந்தீபினி பண்ணின பாக்கியம், சாந்தீபினி முகமாக எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், இங்க வந்து பகவான் வந்திருக்காருன்னு அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி யமதர்மராஜா சந்தோஷத்தோட அந்த குருபுத்திரனையும் கொடுத்துட்டாராம், நீங்க அழைச்சின்னு போங்கன்னு. அப்படி அழைச்சின்னு வரும்போதே பகவான் அந்த குருபுத்திரனுக்கு எல்லா வித்தையும் வருவது போல பகவானே அனுகிரகம் பண்ணிட்டார். இவர் குருட்ட கத்துண்டாலும் இனிமே இந்த பையன் எங்க போய் கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அத்தனை விஷயத்தையும் நல்ல சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பகவான் பரிபூர்ணமா வருவது போல பண்ணி குரு முன்னாடி கொண்டு போய் அந்த குருபுத்திரனை நிறுத்தின உடனே அந்த குருமாதாக்கும் சாந்தீபினிக்கும் பரம சந்தோஷம். வேற ஏதாவது உங்களுக்கு மனசுல அபிலாஷை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அப்பா இதுவே போதும், வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய நீ என்கிட்ட படிச்சேன்னு எல்லாரும் நாளைக்கு சொல்ல போறாள்ல, நான் சாந்தீபினின்னு ஒருத்தர் இருக்கேன்னு எப்படி எல்லாருக்கும் தெரியும்? கிருஷ்ணர் படிச்சான்னு என்னுடைய பேர் உலகம் முழுக்க பிரசித்தம் ஆக போறது. உலகம் இருக்கிற பரியந்தம் உன் கதை சொல்றவாள்லாம் என்னை பத்தி பேச போறா. இந்த பெருமை இந்த பாக்கியம் எனக்கு நீ கொடுத்தியே, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்றாராம் சாந்தீபினி. இது ரொம்ப முக்கியம். படிப்பு முடிச்சுட்டு போகும்போது குரு தட்சிணையை கொடுத்துட்டு அவர் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சாதான் நம்ம வாழ்க்கையில சௌக்கியமா இருக்க முடியும், அது பிரதிபலிக்கும். இது சாஸ்திரம். அதனால பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் சாந்தீபினிக்கு நமஸ்காரம் பண்ண உடனே பரிபூர்ணமா நீங்க சௌக்கியமா இருக்கணும். நீங்க எந்த காரியத்துக்கெல்லாம் நினைச்சுன்னு பண்றீங்களோ உங்களுடைய பவிஷ்யத்துல எல்லாம் உங்களுக்கு கை கூடணும், குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இருக்கணும். பலராம சுவாமிக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ஆலிங்கனம் செய்து கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து சாந்தீபினி மகரிஷி அனுப்பி வைக்கிறார். இங்க மதுரா ஜனங்கள்லாம் கிருஷ்ணர் போனாரே, படிக்க போயிட்டாரே, இப்பதான் இவர் கூட சௌக்கியமா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள படிக்க போயிட்டாரே, எப்போ வரப்போறார்னு காத்துன்னு இருக்கும் போது அங்க ரதம் வருது. அதுல பலராம சுவாமியும் கிருஷ்ணர் வரார்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. நல்ல வேளை கிருஷ்ணன் சீக்கிரமாவே வந்துட்டான்னு அப்படி கிருஷ்ணரை பார்த்த உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம். எல்லாருக்கும் மந்தஹாசத்தோட சிரித்து கொண்டே அவளை தாபத்தெல்லாம் போக்கி கொண்டு நேரா தன் அப்பா அம்மாவை பார்க்க வரா.
இப்ப படிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு பையன் வரான், ஒரு பட்டதாரியா பரிபூர்ணமா வரான்னா அப்பா அம்மாக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அப்படி கிருஷ்ணரையும் பலராம சுவாமியும் அந்த குருகுல வாசத்தை முடிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு வர அந்த குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து வசுதேவரும் தேவகியும் சந்தோஷப்படுறார்கள் மதுரையில. அப்படின்றதோட பகவானுடைய குருகுல வாசத்தோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேல எல்லாரும் கருது இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச पञ्चचत्वारिंशोऽध्यायः श्रीशुक उवाच पितरौ उपलब्धार्थौ विदित्वा पुरुषोत्तमः मा भूदिति निजां मायां तथा न जनमोहिनीम् उवाच पितरा वेत्य साग्रजः सात्वतर्षभः प्रश्रया अवनतः प्रीणन् अम्बतातेति सादरं नास्मत्तो युवयोस्तात नित्योत्कण्ठितयोरपि बाल्यपौगण्ड कैशोराः पुत्राभ्याम् अभवन् क्वचित् न लब्धः दैवगतयोः वासो नो भवदन्तिके यां बालाः पितृगेहस्थाः विन्दन्ते लालितामुदम् सर्वार्थसम्भवो देहः जनितः पोषितो यतः न तयोः याति निर्वेशम् पित्रोर्मर्त्यः शतायुषा यस्तयोः आत्मजः कल्पः आत्मना च धनेन च वृत्तिं न दद्यात्तं प्रेत्य स्वमांसं खादयन्ति हि मातरं पितरं वृद्धं भार्यां साध्वीं सुतं शिशुं गुरुं विप्रं प्रपन्नं च कल्पो अबिभ्रत् श्वसन्मृतः तन्नावकल्पयोः कस्मात् नित्यमुद्विग्नचेतसोः मोघमेते व्यतिक्रान्ता दिवसा वामनर्चतोः तत्क्षन्तुम् अर्हतस्तात मातर्नोपरतन्त्रयोः अकुर्वतोर्वां शुश्रूषां क्लिष्टयोः दुर्हृदा भृशं श्रीशुक उवाच इति माया मनुष्यस्य हरेर्विश्वात्मनो गिरा मोहितौ अङ्कमारोप्य परिष्वज्य आपतुर्मुदं सिञ्चन्तौ अश्रुधाराभिः स्नेहपाशेन चावृतौ न किञ्चिदूचतु राजन् बाष्पकण्ठौ विमोहितौ एवमाश्वास्य पितरौ भगवान् देवकीसुतः मातामहं तु उग्रसेनं यदूनामकरोन्नृपम् आह चास्मान् महाराज प्रजाश्च आज्ञप्तुमर्हसि ययाति शापात् यदुभिः नासितव्यं नृपासने मयि भृत्य उपासीने भवतो विबुधादयः बलिं हरन्ति अवनताः किमुतान्येन राधिपाः सर्वान् स्वान् ज्ञातिसम्बन्धान् दिग्भ्यः कंसभयाकुलान् यदुवृष्णि अन्धकमधु दाशार्हकुकुरादिकान् सभाजितान् समाश्वास्य विदेशावाशकर्षितान् न्यवासयत् स्वगेहेषु वित्तैः सन्तर्प्य विश्वकृत् कृष्णसङ्कर्षणभुजैः गुप्तालब्धमनोरथाः गृहेषु रेमिरे सिद्धाः
कृष्णरामगतज्वराः वीक्षन्तु अहरहः प्रीताः मुकुन्दवदनाम्बुजं नित्यं प्रमुदितं श्रीमत् सदयस्मितवीक्षणम् तत्र प्रवयसोऽप्यासन् युवानो अतिबलोजसः पिबन्तो अक्षैः मुकुन्दस्य मुखाम्बुजसुधां मुहुः अचनन्दं समासाद्य भगवान् देवकीसुतः सङ्कर्षणश्च राजेन्द्र परिष्वज्येदमोचतुः पितर्युवाभ्यां स्निग्धाभ्यां पोषितौ लालितौ भृशं पित्रोः अभ्यधिका प्रीतिः आत्मजेषु आत्मनोऽपि सपिता सा च जननी यौ पुष्णीतां स्वपुत्रवत् शिशून् बन्धुभिरुत्सृष्टान् अकल्पैः पोषरक्षणे यातयूयं व्रजं तात वयं च स्नेहदुःखितान् ज्ञातीन् वो द्रष्टुमेष्यामः विधाय सुहृदां सुखम् एवं सान्त्वय्य भगवान् नन्दं सौव्रजमच्युतः वासो अलङ्कारकुप्याद्यैः अर्हयामास सादरम् इत्युक्तस्तौ परिष्वज्य नन्दः प्रणयविह्वलः पूरयन् अश्रुभिर्नेत्रे सह गोपैः व्रजं ययौ अथ शूरसुतो राजन् पुत्रयोः समकारयत् पुरोधसा ब्राह्मणैश्च यथावत् द्विजसंस्कृतिं तेभ्यः अदात् दक्षिणां गावः रुक्ममालाः स्वलङ्कृताः स्वलङ्कृतेभ्यः सम्पूज्य सवत्साः क्षौममालिनीः याः कृष्ण रामजन्मर्क्षे मनोदत्ता महामतिः ताश्च अददात् अनुस्मृत्य कंसेनाधर्मतो हृताः ततश्च लब्धसंस्कारो द्विजत्वं प्राप्य सुव्रतौ गर्गात् यदुकुलाचार्यात् गायत्रं व्रतमास्थितौ प्रभवौ सर्वविद्यानां सर्वज्ञौ जगदीश्वरौ नान्यसिद्धामलज्ञानं गूहमानो नरेहितैः अथो गुरुकुले वासम् इच्छन्तौ उपजग्मतुः काश्यं सान्दीपनिं नाम ह्यवन्तीपुरवासिनम् यथोपसाद्यथो दान्तौ गुरौ वृत्तिमनिन्दितां ग्राहयन्तौ उपेतौ स्म भक्त्या देवमिवादृतौ तयोः द्विजवरस्तुष्टः शुद्धभावानुवृत्तिभिः प्रोवाच वेदान् अखिलान् साङ्गोपनिषदो गुरुः सरहस्यं धनुर्वेदं धर्मान् न्यायपतांस्तथा तथा च अन्वीक्षिकीं विद्यां राजनीतिं च षड्विधां सर्वं नरवरश्रेष्ठौ सर्वविद्याप्रवर्तकौ सकृन्निगदमात्रेण तौ संजगृहतुः नृपा अहोरात्रैश्चतुष्षष्ठ्या संयत्तौ तावतीः कलाः
गुरुदक्षिणया आचार्यं छन्दयामास तुर्नृपा द्विजस्तयोस्तं महिमानमद्भुतं संलक्ष्य राजन् अतिमानुषीं मतिं सम्मन्त्र्य पत्न्यास महार्णवे मृतं बालं प्रभासे वरयाम्बभूवः तचेति अचारुह्य महारथोरचं प्रभासमासाद्य दुरन्तविक्रमौ वेलाम् उपव्रज्य निषीदतुः क्षणं सिन्धुर्विदित्वा अर्हणमाहरत्तयोः तमाह भगवानाशु गुरुपुत्रः प्रदीयताम् योऽसौ इह त्वया ग्रस्तः बालको महतोर्मिणा समुद्र उवाच नैवाहार्षमहं देवा दैत्यः पञ्चजनो महान् अन्तर्जलचरः कृष्णा शङ्खरूपधरोऽसुरः आस्ते तेनाहृतो नूनं तच्छ्रुत्वा सत्वरं प्रभुः जलमाविश्य तं हत्वा नापश्यत् उदरेर्भकं तदङ्गप्रभवं शङ्खम् आदाय रथमागमत् ततः संयमनीं नाम यमस्य दयितां पुरीं गत्वा जनार्दनः शङ्खं प्रदद्मो सहलायुधः शङ्खनिर्ह्रादमाकर्ण्य प्रजासंयमनो यमः तयोः सपर्यां महतीं चक्रे भक्ति उपबृंहिताम् उवाच अवनतः कृष्णं सर्वभूताशयालयं लीलामनुष्य हे विष्णु युवयोः करवाम किम्। श्रीभगवानुवाच गुरुपुत्रमिहानीतं निजकर्मनिबन्धनम् आनयस्व महाराज मच्छासनपुरस्कृतः तचेति तेनोपानीतं गुरुपुत्रं यदुत्तमौ दत्त्वा स्व गुरवे भूयः वृणीष्वेति तमोचतुः। गुरुरुवाच सम्यक् सम्पादितो वत्स भवद्भ्यां गुरुनिष्क्रयः को नु युष्मद्विधगुरोः कामानामवशिष्यते गच्छतं स्वगृहं वीरो कीर्तिर्वामस्तु पावनी छन्दांसि अयातयामानि भवन्त्विह परत्र च गुरुणैव मनुज्ञातो रथेनालिलरंहसा आयातो स्वपुरं तात पर्जन्यनिनदेन वै समनन्दन् प्रजाः सर्वाः दृष्ट्वा रामजनार्दनौ अपश्यन्त्यः बह्वहानि नष्टलब्धधना इव। श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे गुरुपुत्राणयनं नाम पञ्चचत्वारिंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।